பவன்காரு நின்னி ఎక్కడిక వర్షిని కరెక్టా பவன் காரு எடிக்கு எக்கடிக்கு வர்ஷினி கரெக்டா தெலுங்கு. ஆனா சில பேர் பார்த்தா பாத்தியா நயினார் நாகேந்திரன் தெலுங்குல பேசிட்டார் அப்படிம்பாங்க. எனக்கு பின்னாலே நமது அன்புக்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்கள் பேச இருக்கிறார்கள், பக்தஞ்சி இருக்கிறார்கள், வன்னியடிகள் இருக்கிறார்கள், ஆந்திராவுடைய டிப்டி சீஃப் மினிஸ்டர், பவன் காரு நின்னி ఎక్కడిక వర్షిని பவன் காரு எக்கடிக்கு வர்ஷினி கரெக்டா தெலுங்கு. ஆனா சில பேர் பார்த்தா பாத்தியா நயினார் நாகேந்திரன் தெலுங்குல பேசிட்டார் அப்படிம்பாங்க. உங்களை ஏதாவது ஒரு மொழியை தான் படிக்க சொல்றோம். நமக்கு தமிழ் பக்கத்தில் இருக்க தெலுங்கு தமிழ் ஒரே கலாச்சாரம் பண்பாடு, அதைத்தான் நம்ம எனக்கு சொல்றோம். மலையாளம் இருக்கிறது, தெலுங்கு கன்னடம் இருக்கிறது, நமக்குடைய கலாச்சாரம் ஒருமித்த கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் மாறிவிடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த முருக பக்தருடைய மாநாடு. இன்றைக்கு நாம் உண்மையிலே இவ்வளவு கூட்டத்தை தாண்டி இன்னும் இதே அளவிற்கு கூட்டம் இன்றைக்கு வெளியில எடுத்துக்கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய விஷயம். நான் கூட இப்படி அளவுக்கு வருவார்கள் என்று நினைத்து பார்க்க முடியாது. இன்றைக்கு நம்மளுடைய மதகுருமார்கள் இந்த கனிமொழி அக்கா அழகாக பேசினார்கள். என்ன இப்படி இந்த இடத்துல இருக்கும் பொழுது ஏதோ சொர்க்கபுரியில் நம்ம இப்பவே போயிட்ட மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அத்தனை ஆன்மீகமும் இந்த கலந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய மேடையாக நான் இதை பார்க்கிறேன்.